அவனோட திமிரை அடக்குங்க. அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதுக்கான ரிவார்ட் என்கிட்ட இருந்து உங்களுக்கு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் என்று சொன்னார் ராஜ்குமார். பெரியவரின் வார்த்தைகளில் குடும்பத்தில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. அவர்களின் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி மின்னியது. ராஜ்குமார் இந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பிரசாந்துக்கு உதவ விரும்பவில்லை. இப்போது பெரியவர் சொன்னதைப் போல விக்ரமை அடக்கி யாராவது தலைகுனிய வைத்தால் பெரியவர் அவருக்கு முழு ஆதரவு கொடுப்பார். மகேந்திரா குடும்பத்தின் உள் நிலையை உயர்த்த இந்த கடன் போதுமானதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சரி, நீங்க எல்லாரும் திரும்பி போங்க. இந்த விஷயத்தை ரொம்பவே ஜாக்கிரதையா கையாளுங்க. ஏன்னா நம்ம மகேந்திரா குடும்பத்தில் எல்லா நேரமும் இதே மாதிரி ஒன்றா இருக்க மாட்டோம். எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால் பார்த்து டீல் பண்ணுங்க. ஆதித்யா குடும்பமும் அவ்வளவு லேசுப்பட்ட குடும்பம் கிடையாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க என்று சொன்னார் ராஜ்குமார். ஓகே அப்பா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறது எங்களோட பொறுப்பு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான விலையை கொடுக்க வைக்காம விடமாட்டோம் என்று எல்லோரும் ஒன்று போல் ராஜ்குமாரை பார்த்து சொன்னார்கள். ஆதித்யா வீட்டில் தன் தாத்தாவை பார்க்க விக்ரம் தனியாக வந்திருந்தான். விக்ரம் வருகையை பார்த்ததும் ஆதித்யா மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் விக்ரமிடம் சில விஷயங்களை பற்றி பேசிவிட்டு உண்மையான நிலைக்கு வந்தார். என்ன விக்ரம், ராஜ்குமார் ஃபேமிலியில் என்ன ஆச்சு? எப்பவுமே கூலாக பேசுகிறவன் இன்னைக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணுற விதமா அவ்வளவு கோபத்தில் பேசியிருந்தா. எனக்கு கால் பண்ணி உன்னை பற்றி நிறையா புகார் சொன்னான். நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல என்று ஆதித்யா சிரித்து கொண்டே சொன்னார். விக்ரம் எதுவும் பேசாமல் லேசாக அவரை பார்த்து சிரித்தான். விக்ரம், நான் ராஜ்குமார் மகேந்திரா கிட்ட நிறைய விஷயங்கள் டீல் பண்ணிட்டு வரேன். உன் அப்பனும் அதே மாதிரி அவனோட பசங்க கிட்ட டீல் இருந்தான். நாம நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம். அவன் உங்களை எல்லாம் மகேந்திரா குடும்பத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். நாம் தனிப்பட்ட முறையில் அவனை பார்க்க போகணும். நீ அவங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். உன் மேலே தப்பு இருக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கிட்டால் அந்த பிரச்சனை இத்தோட முடிவுக்கு வரும்னு ராஜ்குமார் சொல்கிறான் என்று ஆதித்யா சொன்னார். இந்த விஷயத்தில் உங்களோட முடிவு என்ன தாத்தா என்று விக்ரம் அவரை பார்த்து கூலாக கேட்டான். அந்த ராஜ்குமார் ஒரு விசித்திரமான ஆளு விக்ரம். மகேந்திரா குடும்பம் இது வரைக்கும் யாருக்கும் பணிஞ்சது இல்லை. அந்த ராஜ் அவனோட பழைய முகத்தை எல்லாம் விட்டுட்டு உன்னை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஒருவேளை நான் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா இது இத்தோட முடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் மன்னிப்பும் என்று சொன்னான் ஆதித்யா. அவர் சொன்னதை எல்லாம் கேட்டு விக்ரம் சிரித்தான். அவனை பார்த்து மீண்டும் பேசிய ஆதித்யா, சீரியஸா நான் உன்னை இங்கே கூப்பிட்டதே இதை சொல்கிறதுக்காக தான். ராஜ்குமார் மட்டும் இல்லை, அவங்களால எனக்கு இன்னமும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பிரச்சனையினால அவங்க எல்லோரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்க கூடாது என்று சொன்னார். இப்போது விக்ரம் அவரிடம் கொஞ்சம் சீரியஸாக கேட்க ஆரம்பித்தான். உண்மையில மகேந்திரா குடும்பத்துக்கு சரி தவறுன்னு எதுவும் தெரியாது. இப்போ உன்னால அவங்க கஷ்டப்படுறாங்க. நானும் ரொம்ப நாளைக்கு இனிமேல் பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு போக போற நேரத்துல மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நாள் உன் கூட எல்லாம் நிம்மதியா இருந்துட்டு போலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் ஆதித்யா. அவர் சொன்னதை எல்லாம் கேட்டு லேசாக சிரித்தான் விக்ரம். சரி தாத்தா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன் என்று சொன்னான். பேரனை காப்பாற்றுவதில் தன் தாத்தாவுக்கு இருக்கும் அன்பை புரிந்து கொண்டான் விக்ரம். அதற்கு மேல் ஏதாவது பேசி அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இப்போ மகேந்திரா குடும்பத்தோட விவகாரம் ரொம்ப பெருசா போகுது. உண்மையிலேயே மகேந்திரா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட அணுகுமுறை ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஆனா அவங்களா வந்து என் கூட சண்டை போடணும்னு நினைச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் திரும்பி சண்டை போடுவேன் தாத்தா என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் ஆதித்யா திருப்தியுடன் சிரித்தார். அதற்கு பிறகு அவர்கள் மகேந்திராவின் குடும்ப விஷயத்தை பற்றி பேசுவதை நிறுத்தினார்கள். உண்மையில் ஆதித்யா தனது மகனை விடவும் பேரனுக்கு அதிக அறிவும் அதே நேரத்தில் துணிச்சலும் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டார். அவர்கள் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மதியம் வரைக்கும் அவருடன் இருந்துவிட்டு
மதிய உணவிற்கு பிறகு ஆதித்யாவின் வீட்டில் இருந்து வெளியே வந்தான் விக்ரம். அங்கிருந்து வந்த விக்ரம் நேராக அபினவின் ஆபீஸுக்கு கிளம்பலாம் என்று நினைக்க அப்போது அவனுக்கு ஒரு கால் வந்தது. போனை எடுத்து பார்க்க சுரபியிடம் இருந்து கால் வந்திருப்பது தெரிந்ததும் சிரித்துக்கொண்டே அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ விக்ரம், பிஸியா இருக்கியா என்று கேட்டாள் சுரபி. இல்ல பேபி, சொல்லு என்ன விஷயம் என்று விக்ரம் கேட்க, இல்ல விவாகா இப்பதான் எனக்கு கால் பண்ணுனா. அவ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனாங்களாம். அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையா, நீ ஃப்ரீயா இருந்தா என்னன்னு போய் பார்க்க முடியுமா என்று கேட்டாள் சுரபி. நேத்து நைட் தான் மும்பைக்கு வந்தா, இன்னைக்கு தான் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கா. அதுக்குள்ள புது ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டின்னு இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்களே என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட விக்ரம், ஓகே பேபி, நீ அட்ரஸ் எனக்கு அனுப்பு, நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அடுத்த நொடியே சுரபி போனில் இருந்து ஒரு அட்ரஸ் வந்தது. அடுத்த 20 நிமிடங்களுக்குள் விக்ரம் மும்பை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் முன்னால் விக்ரமின் கார் வந்து நின்றது. அந்த இடம் யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கும் பலருக்கு பிடித்த ஒரு இடமாக இருந்தது. விக்ரம் அந்த இடத்தில் இருந்த பாருக்குள் நுழைந்தான். பல வண்ண வண்ண நிறத்தில் ஆடம்பரமாக அலங்காரங்கள் செய்யப்பட்ட இடமாக இருந்தது. பெண்கள் ஆண்கள் என்று எல்லோரும் அந்த இடத்தில் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். அந்த சூழலே மிகவும் சூடாக இருந்தது. விக்ரம் சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் பிடிக்காது. சுரபி மட்டும் சொல்லவில்லை என்றால் இது போன்ற இடங்களுக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். அப்படியே கொஞ்ச தூரம் உள்ளே நடந்தான். அங்கே 808 கேபினுக்கு சென்று பார்க்கும்போது 20 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் மட்டும் பொதுவான தோற்றத்துடன் பிங்க் கலர் உடை அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். விவாகா மும்பைக்கு வந்ததில் இருந்து விக்ரம் அவளை பார்த்ததில்லை என்பதால் சுரபி அவனுக்கு விவாகாவின் போட்டோவை அனுப்பினாள். அடுத்த சில நொடிகளிலேயே அந்த கூட்டத்தில் விவாகாவை அடையாளம் கண்டு கொண்டான் விக்ரம். ஏய் விகா, நீ சொன்ன அந்த பணக்கார எங்க? த கிரேட் ஜுவல்லரி குரூப் சேர்மன் என்று அங்கே அமர்ந்திருந்த ஒரு பெண் ஒரு வெளிநாட்டு ஒயினை குடித்து கொண்டே கேட்டாள். ஹேய் விகா, எங்க உன்னோட கசின் சென்னையிலிருந்து பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்திருக்காருன்னு சொன்ன? சிட்டிலேயே பெரிய பணக்காரங்கன்னு எல்லாம் சொன்ன, எங்க வரன்னு சொன்னாங்க, ஆளைய காணோம் என்று இன்னொருவன் கேட்டான். விகா, இங்க 20,000 ரூபாயில ஒரு செம்ம சரக்கு இருக்கு. உன்னோட கசின் வந்ததும் அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடா. என் லைஃப்ல அந்த மாதிரி சரக்கெல்லாம் நான் குடிச்சதே இல்லை என்று சொன்னான் இன்னொருவன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க இங்கே வரலனாலும் என் கூட வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் என்று விகா பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டு சிரித்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த விக்ரம் கேஷுவலாக அவளை பார்த்து விகா என்று அழைத்தான். உடனே டக்கென சுற்றிலும் பார்த்த விகா, யாரு யாரு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது என்று சுற்றிலும் திரும்ப அங்கே விக்ரம் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த விகா, யார் நீ என்று சந்தேகமாக கேட்டாள். நான் தான் விக்ரம் என்று அவன் சொல்ல, விக்ரமா? ஓ விக்ரமா என்று அவனை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டதை போல சொன்னாள். அவளுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமில்லை. அந்த இடத்துக்கு சுரபி வருவாள் என்று எதிர்பார்த்த அவளுக்கு விக்ரம் வருவான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் என்றால் அவளுடைய பார்வையில் எதுவும் இல்லாதவன் என்று நினைத்தாள். அதற்கு காரணமாக இருந்தவர் அவளுடைய பெரியம்மா ரேணுகா தேவி. அவருடைய மருமகன் மதிப்பற்றவன் என்றும் எதற்கும் லாய்க்கு இல்லாத சோம்பேறி என்றெல்லாம் சொல்லி விகாவின் மனதில் விக்ரமை பற்றிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டார். அதனால் அவளுக்கு விக்ரமை பற்றி நினைக்கும் போதெல்லாம் தானாகவே ஒரு வெறுப்பு உருவானது. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? என் அக்கா எங்க என்று விகா அவனை பார்த்து ஆழ்ந்த குரலில் கேட்டாள். அவளுக்கு விக்ரமின் மீது கொஞ்சமும் மரியாதை இல்லை. அவனை கேவலமான ஒரு லுக்கில் பார்த்து கேட்டாள். ஆனால் விக்ரம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கேஷுவலாக அவளை பார்த்து, உன் அக்கா வேலையா இருக்காங்க, அதான் இங்க வர முடியல. உன்னை யாரோ தொந்தரவு பண்றாங்கன்னு சுரபி என்கிட்ட சொன்னா, அதான் நான் பார்த்துட்டு போக வந்தேன். யாரு விகா அது என்று கேட்டான் விக்ரம். பேசாதீங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அக்கா ஏதாச்சும் பணம் கொடுத்தாளா? நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் என்று விகா கட்டளை போடும் தொனியில் பேசினாள். நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் என்று விக்ரம் அவளை பார்த்து அமைதியாக கேட்டான். உடனே விகா தலையில் கை வைத்துக் கொண்டு, கடவுளே, என் அக்கா ஏன் இப்படி யார் யாரையோ அனுப்பி கஷ்டப்படுத்துறா என்று புலம்பிக் கொண்டு அவனை பார்த்து, நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்று எரிச்சலுடன் சொன்னாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்தபடி நின்று இருந்தான்.
டக்கென அவனை பார்த்த விகா, உன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் என் அக்காவோட பணம் தானே, அதுல இருந்து பில் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். விக்ரமின் வார்த்தைகளால் விகாவுக்கு அவ்வளவாக சந்தோஷம் இல்லை. அவள் சொன்னதை எல்லாம் கேட்டு விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். விக்ரம், நான் சொல்றதை கேட்குறீங்களா இல்லையா? சீக்கிரம் பில் கட்டணும். என்னோட கிளாஸ்மேட்ஸ் முன்னால என்னை அவமானப்படுத்தாதீங்க. 15,000 ரூபாய் தான், முதல்ல செட்டில் பண்ணுங்க. அது ஒன்றும் உங்களோட பணம் இல்லையே, என்னோட அக்கா பணம் தானே என்று அவள் வார்த்தைகளை வீசினாள். 15,000 இல்லை, 1 லட்சமே கொடுக்கலாம். ஆனா நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைக்கிறியா? எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று கேட்டான் விக்ரம். அவனுக்கு இந்த 15,000 ரூபாய் ஒன்றும் பெரிய பணம் கிடையாது. அவன் நினைத்தால் அந்த இடத்தையே விலைக்கு வாங்கும் அளவிற்கு அவனிடம் பணம் இருக்கிறது. ஆனால் விஷயம் என்னவென்றால், விகாவின் அணுகுமுறையும் பழக்க வழக்கமும் அவளை தப்பான வழியில் கொன்று சென்று விட்டுவிடுமோ என்று விக்ரம் பயந்தான். நான் ஒன்றும் உங்களை இங்கே வர சொல்லலை, என் அக்காவை தான் வர சொன்னேன். உங்களை யார் இங்கே வர சொன்னது? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலே என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? இப்படி ஆதரவு இல்லாமல் உங்கள் கூட வந்து இருக்கிறதால நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்று கோபமாக கேட்டாள் விகா. விக்ரம் சலிப்பாக தலையை சாய்த்து கொண்டான். அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய அவனுக்கு பிடிக்கவில்லை. இங்கே பாரு விகா, உன் மனசில் தான் ஏதோ தப்பு இருக்கு. நீ வேற ரூட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் வீட்டில் இருந்து எங்களை நம்பி தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. நீ இப்படி தப்பான ரூட்டில் போயிட்டு இருந்தா அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லணும். பணத்தோட அருமை அதை சம்பாதிக்கும் போது தான் தெரியும். உன்னோட இந்த வயசில் உனக்கு செலவு பண்ணுறது தான் ஈஸியாக தெரியும். இங்கே எதுக்கு வந்தையோ அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலைகள்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாத என்று விக்ரம் கொஞ்சம் கண்டிப்பான குரலில் சொன்னான். எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பேசுகிற உங்களோட லெவல் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா என் அக்கா கிட்ட ஒட்டிக்கிட்டு அவ கொடுக்கறத வாங்கி தின்னுகிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது என்று ஏளனமாக சொன்னாள் விகா. அதை கேட்ட அங்கே இருந்த எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். விகாவுக்கு விக்ரமை பார்த்தாலே உள்ளுக்குள் தீ பற்றி கொண்டு எரிந்தது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் அவளுக்கு அந்த பில்லை கட்டி செட்டில் செய்ய வேண்டும். அதனால் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். விகா, இங்க சரக்கு முடிய போகுது. பில் செட்டில் பண்றதுக்கு முன்னாடி சரக்கு வாங்கி கொடுத்துட்டு மொத்தமா செட்டில் பண்ணிடு என்று தூரத்தில் இருந்த ஒரு பெண் விகாவை பார்த்து ஹிந்தியில் சொன்னாள். உடனே விகா கோபமாக விக்ரமை திரும்பி பார்த்தாள். சொல்றது கேட்கலையா? சீக்கிரம் போய் பில்லை செட்டில் பண்ணுங்க. நான் இப்பவே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன் என்று விக்ரமை வெறுப்புடன் பார்த்தபடியே ஃபோனை எடுத்து சுரபியின் நம்பருக்கு டயல் செய்தாள் விகா. அப்போது அங்கே நல்ல போதையில் வந்த விகாவின் கிளாஸ்மேட்ஸ் விக்ரமை பார்த்து, ஏய் செக்யூரிட்டி, எவ்வளவு நேரம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு, கேட்கலையா? வேலைக்காரங்க எல்லாம் சொல்கிறத மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு வா என்று விக்ரமின் கன்னத்தில் செல்லமாக 2 தட்டு தட்டிவிட்டு சொன்னான் அந்த இளைஞன். அந்த இடத்தில் இருந்து 1-2 பேரை தவிர எல்லா ஆண்களும் பெண்களும் பார்ப்பதற்கு நல்ல பெரிய குடும்பத்து பின்னணியில் இருந்து வந்தவர்களைப் போல இருந்தார்கள். அவர்களின் உடைகளை எல்லாம் பார்க்கும் போதே தெரிந்தது. சென்னையில் இருந்து வந்த விகா அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மாற வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் அவள் தன் பெருந்தன்மையை காட்ட இதையெல்லாம் செய்ய வேண்டியதாக ஆனது. கால் போகவில்லை என்று கடுப்பாக மீண்டும் மீண்டும் டயல் செய்து கொண்டு நின்று இருந்தாள் விகா. அப்போது விக்ரமின் முன்னால் நின்ற அந்த இளைஞன், என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிற? வேலை சொன்னா கேட்க மாட்டியா? விகா, இந்த ஆளு நான் சொல்றதையே பண்ண மாட்டேங்கிறான். உங்க வீட்டில் சொல்லி உடனே இவனை வேலையை விட்டு தூக்கு என்று சொல்லும் போதே அவனை கீழே தள்ளி மண்டியிட வைத்து அவனுடைய கெண்டை காலை அழுத்தமாக மிதித்தான் விக்ரம். உடனே அவனால் வழி தாங்க முடியாமல் கதறி அழுதான். எல்லோரும் திகைப்பில் அவர்களையே பார்த்து நின்று இருந்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.